ஸோ நம்ம போன வீடியோவில் வெற்றிகரமாக ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு ஜாவாவில் ஒரு கால்குலேட்டர் ஐயோ ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோ. ஜாவா ஸ்கிரிப்டில் அது சுருக்கம் பேசி ஜாவா சரி ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் நம்ம வெப்சைட்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதையும் கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் பண்ணி நம்ம கருகருன்னு சின்ன வயசில் கால்குலேட்டர் இருக்கும்ல அதே கால்குலேட்டர் நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே ஒர்க் ஆச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்ணி பார்த்தோம். கிளிக் பண்ணால் வேல்யூ எடுத்து வர மாதிரி, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கால்குலேட்டரில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஜேக்வரிக்கு நம்ம மூவ் ஆன் ஆக போகிறோம். ஏன் நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு டெவலப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஜேக்வரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி எழுதினாலும் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கே வந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து document.getElementById அப்புறம் வேல்யூ இது மாதிரி நிறைய கோட்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கோட்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே கோடை மறுபடியும் அடிக்கிற மாதிரி வரும் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஒரே கோடை மறுபடியும் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த கோடை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி வச்சுருப்பாங்க ஜேக்வரியில். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோடிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கன்சோல் லாகுன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். லைக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்புட் மூலிமா கிடைக்கிற அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சோலில் தான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? console.log. ஸோ உங்களுக்கு அந்த console.logனா என்னன்னு தெரியும். ஆனால் அந்த console.log பின்னாடி என்ன கோட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஜேக்வரியில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா போதும். ஸோ அதுவே உங்களுக்கு இனஃப். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதில் இருக்கிற கோட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை எல்லாம் போனால் இது வந்து ஒரு லைப்ரரி கைஸ். ஓகேவா? நம்ம எப்படி வந்துட்டு எல்லாமே இருக்குது சரியா, உனக்கு தேவைப்படுறத அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் இதோட மேட்ரே அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு லைப்ரரி, ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஜேக்வரிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து கிரியேட் பண்ணது தான் ஜேக்வரி. ஆமாம். ஸோ அது ஷார்ட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாக வெளியே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க எழுதிருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆமாம். அதுக்கப்புறம் பேரில் வந்துட்டு ஜேக்வரின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு டேட்டாபேஸ் SQL லாங்குவேஜ் மாதிரியா கேட்டுறாதீங்க. இல்லை, அது பேர் அப்படி வச்சுருக்கானுங்க. அதில் பேர் ஜேக்வரிங்கிறது லைப்ரரிங்கிறது தான் வந்து அவங்க ஜேக்வரின்னு வச்சுருக்காங்க. ஆமாம். இது வந்துட்டு நீங்கள் நினைக்க மாதிரி மற்றது இல்லை, இது வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி தான். ஆமாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கோதாவில் இறங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தானா தான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அப்புறம் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் ஃபைனல் ப்ராஜெக்ட் உங்களால் வெற்றிகரமாக பண்ண முடியும். ஸோ புரியலன்னா திருப்பி பாருங்கள். அதுக்கப்புறமும் புரியலைன்னா நம்மளோட டெக் சப்போர்ட்டை ரீச் அவுட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஜேக்வரி. ஓகேவா? இன்னைக்கு ஒரு புடி. ஸோ ஜேக்வரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேக்வரி எப்படி நம்ம HTML பேஜில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஜேக்வரியெல்லாம் படிக்க போகிறோம்ல, அதுக்கு ஒரு ஃபோல்டர். ஓகே, நம்ம வழக்கம் போல் தான் HTML ஃபைல் jQuery டாட் டெமோன்னு வச்சுப்போம், .html. ஓகே, நம்ம எப்பயும் போடுற பாய்லர் பிளேட் கோட், டைட்டில் JSன்னு வச்சுப்போம், jQueryன்னு வச்சுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் jQuery ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு jQuery அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து jQueryயோட அஃபிஷியல் லிங்க் வரும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டாப்லேயே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா, அந்த jQueryங்கிறது ஒரு ஃபைல் தான். ஓகேவா? அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் போட்டு அதை கூட நீங்கள் வந்து உங்களோட HTML ஃபைலோட லிங்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஃபைலை ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம இமேஜ்லாம் ஆன்லைனில் எடுத்து போட்டோம்ல, அதே மாதிரி jQueryயும் வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்னென்னா CDNs. ஸோ CDNனா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். நான் வந்து jQuery CDN அடிச்சுக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு சிடிஎன் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேக்வரியோட நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ jQuery 3.x. ஸோ 3.xனா தேர்ட் வெர்ஷனுக்கு மேலே இருக்க எல்லாமே நம்ம கவர் ஆகும். ஸோ தேர்ட் வெர்ஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.7.1. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறையா போட்டிருக்காங்க. அன்கம்ப்ரஸ்டு, மினிஃபைடு, ஸ்லிம்மு, ஸ்லிம் மினிஃபைடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போனா என்ன அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைலோட சைஸை கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி கோடை வந்து ரொம்ப கம்மியாக அடிச்சிருப்பாங்க, ஸ்பேஸே இல்லாமல் கோட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதை வந்து மினிஃபைடு வெர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம். ஸோ டெவலப்பர்ஸ்லாம் வந்து என்ன எடுப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மினிஃபைடு வெர்ஷன் எடுத்துப்பாங்க. ஸோ மினிஃபைட்னா ஒவ்வொரு கோடுக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸே இருக்காது. ஸோ அது எதுக்குன்னா ஃபைலோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மினிஃபைடு வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு மினிஃபைட்னா என்னன்னு சொல்லி தெரியும். மினிஃபைடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். மினிஃபைடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ ஒரு சில வெப்சைட்லாம் வந்து ஸ்லோ வாட்ச்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் மினிஃபை பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், .js. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸே இருக்காது. ஸோ நம்ம கோட்னா ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக எழுதுவோம்ல, இதெல்லாம் எந்த ஸ்பேஸும் இருக்காது. ஸோ ஒரு ஃபைல் சைஸும் ரெடி கம்மியாக இருக்கும், கம்ப்ரஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ ரீடபிலிட்டி இல்லை, ரீடபிலிட்டி இருக்காது. அது தேவை கிடையாது, நமக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆனால் போதும்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மினிஃபைட் ஃபைல் இருக்கும். இப்போ இது எப்படி இதுக்கு ஏதாச்சும் டூல் இருக்கா மினிஃபை பண்ணுறதுக்கு? ஆன்லைன்லேயே டூல் இருக்கே. ஓகே. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து மினிஃபை ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கம்பைலர் மாதிரி வரும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க கம்பைலரில் வந்து உங்கள் கோடை போட்டிங்கன்னா சென்ட்ரல் ஒரு பட்டன் இருக்கும், லைக் கம்ப்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி மினிஃபைடாக வந்துடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் அன்கம்ப்ரஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அன்கம்ப்ரஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக் கிடைக்கும், ஸ்கிரிப்ட் டேக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்டில், ஸோ எப்பயும் போல தான் நம்ம ஸ்கிரிப்டை எங்கே பேஸ்ட் பண்ணுவோம், பாடிக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே தான் பேஸ்ட் பண்ணணும் இல்லை, ஹெட்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, மேலே ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கோடெல்லாம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து HTML பேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால தான் நம்ம பாடிக்கு அப்புறம் போட்டால் அந்த HTML கண்டென்ட்லாம் தெரியும், கோடு வந்து பேக்ரவுண்டில் பின்னாடி ரன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்கிரிப்டை கடைசியாக போடுறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் எப்பயும் போல் சோர்ஸில் அவங்களோட சிடிஎன் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம HTML ஃபைலில் நம்ம jQuery-யை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம jQuery-யை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு jQuery-க்கு நம்ம கோட் எழுதணும்ல, ஸோ அதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். வந்து jQuery நம்ம HTML லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இந்த ஸ்கிரிப்டில் இந்த லிங்க்கை ஆட் பண்ணி. எஸ் ஆமாம். ஸோ அந்த இதே ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி அதையும் அப்படியும் கனெக்ட் பண்ணலாம். நம்ம எப்பயுமே ஜேஎஸ் ஃபைல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியும் கனெக்ட் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் இருக்கேன், அப்போ வந்து டவுன்லோட் பண்ணி சிடிஎன் இருக்கிறது உங்கள் யூஸ் தான். script.js அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதையும் நான் jQuery-க்கு அப்புறம் ஆட் பண்ணுறேன். இதை நான் jQuery-க்கு முன்னாடி இங்கே நம்ம jQuery ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும். முன்னாடி இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. jQuery யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக jQuery கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசருக்கு தெரியாது. ஸோ நம்மளோட jQuery ஃபோல்டருக்குள்ளே ஜேஎஸ்க்குள்ளே நம்ம ஸ்கிரிப்ட் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபங்க்ஷன் எழுதி ஃபங்க்ஷன் பக்கத்தில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுத்து நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு நம்ம கேர்லி பிரேசஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? பட் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் இல்லாமல் கூட ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதோட பேர் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எழுதிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்பயே எக்ஸிக்யூட் ஆயிரும். பேர் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை ஜாவா ஸ்கிரிப்டில் எழுத முடியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளேர் பண்ணிட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து செல்ஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அனானிமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கு பேர்லாம் கிடையாது, நீங்கள் எங்கே எழுதுறீங்களோ அது அங்கேயே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் C++லாம் படிச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சி++லாம் ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் எழுத முடியாது. ஓகேவா? பட் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷனையும் எழுத முடியும். ஸோ இந்த 2 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்பெஷாலிட்டி இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம jQuery-ய இனிஷியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டாலர் சிம்பிள் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ டாலர் சிம்பிள் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். போட்டுட்டு டாக்குமெண்ட் அதுக்குள்ளே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் டாட்டு ரெடி அப்படின்னு சொல்லி எழுதி மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உண்டான பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்காமலே ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ அதுதான் செல்ஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இது எங்கே எழுதுறீங்களோ அங்கேயே இது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம ஏன் எழுதணும், இந்த செட் ஆஃப் கோடை எதுக்கு எழுதணும் அப்படின்னா, உங்கள் HTML ஃபைலுங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டு லோட் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த document.readyன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ உங்களோட HTML ஃபைல் லோட் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். document.readyன்னு எழுதிட்டிங்கன்னா ஸோ அது பார்த்துக்கிட்டே இருக்கும். டாக்குமெண்ட் வந்து லோட் ஆயிடுச்சா, HTML பேஜ் லோட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ இன்கேஸ் லோட் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த டாலர் எதுக்கு போட்டிருக்கணுங்க? ஸோ டாலருங்கிறது செலக்டர். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து document.getElementByIdன்னு சொல்லி எழுதணும்ல. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தையும் எழுத தேவையில்ல. ஜஸ்ட் டாலர் சிம்பிள்னு போட்டு அந்த டாக்குமெண்ட்னு எழுதினா போதும். நீங்கள் அதை அந்த பர்டிகுலர் மொத்த டாக்குமெண்ட்டையும் நம்ம இங்கே வந்து ரெட்ரைவ் பண்ணிடலாம். சிம்பிள். ஸோ அவ்வளோ பெரிய கோட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் HTML பேஜ் ரெடி ஆன உடனே இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஸோ பட்டனுக்கு வந்து கிளிக்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட பேர் கிளிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் எழுதிக்கலாம். ஓகேவா? காமெடியாக அந்த பட்டன் டிசைன் பண்ணணும், எண்ணெய் அழுத்தவும் அப்படின்னு கூட போடணும். அது டிஸ்பிளே. ஆமாம். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணீங்களோ அது வந்து நம்ம அலர்ட்டில் ஷோ ஆகிற மாதிரி டைப் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதே விஷயத்த நீங்கள் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் jQuery மூலிமா எப்படி அலர்ட் கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து கெட் பண்ணோம். ஓகேவா? அப்புறம் கெட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த பட்டனோட லிங்க் பண்ணி அப்புறம் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனே ஒர்க் ஆச்சு. அலர்ட் காமிக்கிறேன். அவ்வளோ வேலைலாம் நீங்கள் இங்கே பண்ணவே தேவையில்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பட்டனை கிளிக் பண்ணால் தானே இந்த அலர்ட் பாக்ஸ்க்கு ஷோ ஆகணும் அப்படின்னு தானே நம்ம பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே நம்மளது என்ன செலக்ட் பண்ணோம், என்ன பேர் கொடுத்தோம், இதுக்கு ஒரு இந்த ஐடிக்கு கிளிக்குன்னு சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம். அதான் என்னென்னா /click. சாரி, ஆஷ் கிளிக். ஓகேவா? சிஎஸ்எஸ்ஏ தான். ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம படித்தோம்ல, இது வந்து ஐடி செலக்டர் சிஎஸ்எஸ்ல. ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்ல நீங்கள் எந்த செலக்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே செலக்டர் உங்களால் jQueryல யூஸ் பண்ண முடியும். ஸோ jQueryயோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டனை நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து அந்த பட்டன் கிளிக் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அலர்ட் பாக்ஸ் ஷோ ஆகணும். ஓகே, அதுக்கு நம்ம இங்கே கிளிக். ஸோ கிளிக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ கிளிக் ஃபங்க்ஷன். ஸோ கிளிக் ஆனதுக்குள்ளே என்ன நடக்கணும், கிளிக் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அலர்ட் பாக்ஸ் வரணும். ஸோ கிளிக் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கணும். ஸோ அது வந்து கிளிக்குள்ளே தான் எழுத போகிறோம். அதுக்குள்ளே ஃபங்க்ஷன், மறுபடியும் ஒரு செல்ஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். எஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ஒரு அலர்ட் பாக்ஸை ஷோ பண்ண போகுது. ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலாம், ஹலோ கைஸ்
அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதானா? அவ்வளவே தான். சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பட்டனை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிளிக் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து உள்ள அலர்ட் காமிக்குது. எஸ், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இங்கே என்ன சொல்லுது, சிக்னேச்சர் டிக்ளரேஷன்ஸ் கேன் ஒன்லி பி யூஸ்ட் இன் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். டைப் ஸ்கிரிப்ட் இஷ்யூ காட்டுது. இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனே தேவையில்ல, டைரெக்டாக அலர்ட் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ கிளிக் ஆனதுக்கப்புறம் நமக்கு அலர்ட் பாக்ஸ் ஷோ ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீடே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாக நம்ம அலர்ட் கொடுத்துடலாம். ஓகே, அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். என்ன ஒர்க் ஆகலை, எடுத்த உடனே வந்து அலர்ட் வருது. எஸ், என்ன பிரச்சனை? என்ன நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளிக்குள்ளே ஃபங்க்ஷன், ஒரு எம்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? அது ஒரு எம்டி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே அலர்ட்டு, அதுக்குள்ளே ஹெலோ. மேபி நம்ம பேர் வந்து இந்த கிளிக்குன்னு வச்சது கூட மேபி இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு. நம்ம வந்து ஒரு பட்டன் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். பட்டனும் ஸ்பெஷல் கீவேர்டு தான். டெஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். அதை நம்ம இது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்மளோட அலர்ட்டுக்குள்ளே ஹலோ கைஸ். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம கிளிக் பண்ணோடனே நம்மளோட அலர்ட் பாக்ஸ் வந்துடுச்சு. எஸ். ஓகேவா? இந்த இது வந்துட்டு வெற்றிகரமாக செயல்பட்டுருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிளிக் பண்ணால் கிளிக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து அலர்ட் பாக்ஸ் ஷோ பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. லைக் கிளிக்கு, மவுஸ் என்டர், மவுஸ் லீவு, அப்புறம் கீ ப்ரெஸ், கீ டவுன், கீ அப்பு, அப்புறம் சப்மிட்டு, ஃபோக்கஸு, செலக்ட், இப்படின்னு நிறைய இருக்குது. லைக் பிளர்ரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜேக்யூரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் லைப்ரரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அந்த உங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க லைப்ரரியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சு யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க ஃபங்க்ஷனை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஜேக்யூரியோட மவுஸ் என்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு ஆக்ஷன். ஸோ கிளிக்குங்கிறது ஒரு ஆக்ஷனா, ஸோ அதே மாதிரி மவுஸ் என்டருங்கிறது, ஸோ ஒரு டிவ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டிவ்வுக்குள்ளே இன்கேஸ் உங்கள் மவுஸை நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க, அந்த டிவ்வுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதா மவுஸ் என்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஒரு டிவ்வு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவ்வோட பேர் பாக்ஸ். ஓகே. ஸோ நம்ம பாக்ஸுக்கு ஒரு ஸ்டைல் கொடுப்போம். வித்து 500 பிக்சல், ஹைட்டு ஒரு 500 பிக்சல். பார்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா வெள்ளை கலரில் இருக்கும்ல, 1 பிக்சல். சாலிடுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டிவ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, உங்கள் மவுஸை நீங்கள் உள்ளே கொண்டு போனால் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி, நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதலாம். ஓகே. ஸோ உங்கள் ஜேக்வரிக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட டிவ்வை செலக்ட் பண்ணணும். ஸோ டிவ்வுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், கிளாஸில் பாக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம சிஎஸ்எஸில் செலக்ட் பண்ணுற மாதிரி எப்பயும் போல $, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், டபுள் கோட்ஸ்குள்ளே டாட் பாக்ஸ். ஸோ கிளாஸ் செலக்டர். ஓகே. ஸோ எப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும், நம்ம எழுத போகிற ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகணும், மவுஸு என்டர் ஆன ஒன்று. ஸோ அதுக்கு மவுஸு என்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்பயும் நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். சாரி, செல்ஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷன். ஓகே. அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, மறுபடியும் ஒரு
பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க கலர் தானே சேஞ்ச் பண்ணணும். ஆமாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ திஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா மேலே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிற பாக்ஸை அது குறிக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ மறுபடியும் நீங்கள் இங்கே பாக்ஸ்ன்னு தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உள்ள திஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் மேலே எந்த எலமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்களோ அந்த எலமெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கும். அதுதான் இந்த திஸ் கீவேர்டு. ஸோ திஸ்ஸு சிஎஸ்எஸ் கலர் தானே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு நம்ம சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இன்லைன் ஸ்டைலில் எழுதுகிற மாதிரி தான். பேக்ரவுண்டு கலரு ரெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே தான் சேம். நீங்கள் அங்கே என்ன எழுதுறீங்களோ அதே தான். இல்லை சிஎஸ்ஆரோட சின்டாக்ஸை அந்த இதுக்குள்ளே எழுதணும். எஸ், ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே தான். இவ்வளோ சப்பையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலையா? ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் அது பாதி செத்துருவாங்க. ஆமாம், இதெல்லாம் அங்கே எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம ட்ரை பண்ணமே இதே வச்சுட்டு நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணோம்ல. அதில் வந்து மறுபடியும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம்ல, அதே விஷயம்தான். ஸோ இதை நாங்கள் வந்து இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் ஒரு 5 லைனில் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஒரே லைனில் முடிச்சிடலாம். அதில் என்ன கொஞ்சம் கஜா முஜா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனால் இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குறத முழுசாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஈஸியான ஒரு மேட்ரு அப்படின்னு புரியும். இதுதான் நீங்கள் இது மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைனை கூட உங்களால் உங்கள் வெப்சைட்டில் கொண்டு வந்துட முடியும். இல்லைப்பா? எஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். லைக் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டபுள் கோட்ஸில் போடணும், அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன், அதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூவை டபுள் கோட்ஸில் போடணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம மவுஸை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். மவுஸ் உள்ளே கொண்டு போனோடனே நம்ம வந்து கலர் வந்துடுச்சு. சாஃப்ட் கலர் வந்துடுச்சு. உள்ளே கொண்டு போன உடனே வந்துடுச்சு. எஸ். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா வெளியே போச்சுன்னா பச்சை கலரில் மாறணும். பண்ணலாமே. அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே மவுஸு லீவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இதுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம், க்ரீனு. ஸோ என்டர் அப்போ இது லீவ் பண்ணால் க்ரீனு. எஸ், அவ்வளோதான். சூப்பர். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இங்கே இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டிவ் வந்து நம்ம வந்து மறைய வைக்கலாம். ஓகேவா? அந்த வேலையை பண்ணுவோம். மேஜிக். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதே தாம்பரம் நிறைய பேர் வந்து எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நல்லா டிசைன் பண்ணிடுவாங்க. இந்த செகண்ட் சிஎஸ்எஸ் கோடு, ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, HTML கோடு மூணையும் காப்பி பண்ணி போட்டுக்க வந்துடும். அப்படி தான். ஆமாம். ஆனால் அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் நம்ம உங்களுக்கு சொல்லி தரோம். நீங்கள் கூட இதை பண்ணி நீங்கள் ஒரு ரீல்ஸாக கூட எடுத்து போடலாம். காப்பி ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்தோம், பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகணும், மறையணும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி எழுதின பட்டன் கிளிக்குள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அலர்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பாக்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரே கோடு தான். நம்ம வந்து டாலர் சிம்பிள் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம பாக்ஸு டாட்டு ஹைட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களோட டிவ் மறைஞ்சிரும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கிளிக் பண்ணும்போது மறையணும், மறுபடியும் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா டாகிள். ஸோ டாகிள்லாம் ஒன்றும் இல்லை, லைக் ஆன் அண்ட் ஆஃப், லைக் ஷோ அண்ட் ஹைடு. ஆமாம், ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் இப்படி ஒரு பட்டன் இருக்கும், இப்படி தொட்டால் இப்படி போகும், மாடி தொட்டால் இப்படி வரும், அந்த மாதிரியான ஒரு பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது ஹைட் ஆகுது, மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து டாகிளோட யூஸ் கேஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். அனிமேஷன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3 செகண்ட் வைக்கிறேன். ஸோ 3 செகண்டுக்கு அப்புறம் நான் கிளிக் பண்ணேன்னா 3 செகண்டுக்கு அப்புறம் மறையணும், மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா 3 செகண்டுக்கு அப்புறம் ஷோ ஆகணும். ஓகே. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா நம்ம டாகுளுக்குள்ளே ஒரு 3000 சொல்லி கொடுக்குறேன். ஸோ 3000னா என்ன அப்படின்னா
ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து இந்த மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் லைக் டைமிங் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஒரு செகண்டை 1000 மில்லி செகண்ட்ஸ்னு சொல்லி கொடுப்போம். ஸோ ஒரு செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ 3 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணேன்னா 3 செகண்ட்ஸ் கழித்து நம்மளோட டிவ் வந்து டிஸப்பியர் ஆகணும். ஓகே, 1 2 3 டிஸப்பியர் ஆயிடுச்சு, ஸ்லோவாக ஃபேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டிவ் வந்து ஸ்லோவாக மறுபடியும் அப்பியர் ஆகும். நல்லா இருக்கே. இதை ஃபாஸ்ட் பண்ண முடியுமா? ஃபாஸ்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டங்குன்னு போகும். டங்குன்னு போகுமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை விட ஃபாஸ்ட்னா வந்து நமக்கு வந்து இதுக்கு 1 செகண்ட் வைக்கலாம். இன்னும் 1 செகண்டில் பொறுமையாக போயிட்டு மறுபடியும் 1 செகண்டில் டக்குன்னு வரும். சூப்பராக இருக்கு. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அனிமேஷன்ஸ் தான். இதில் பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக வேணா, அது வெறும் ஒரு லைன் ஆஃப் கோடு தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி jQueryல லைப்ரரிஸ் இருக்கு. ஆமாம், அதனால நீங்கள் ஒரே லைனில் பண்ணி முடிச்சிருக்கீங்க. எஸ். ஸோ இதோட வேலையெல்லாம் வந்து jQuery பார்த்துக்கும். ஆமாம். ஸோ இது வந்து நமக்கு கிளிக் பண்ணும்போது ஃபேட் ஆகி போகணும். லைக் தானோஸ் மாதிரி சொடக்கு போட்டனே மறையும்ல, ஆமாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த டாகலுக்கு முன்னாடி ஃபேடு டாகல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்க லுக்காக இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க ப்ரோ, என்ன தெரியுமா, ஏன் இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண முடியாதுன்னு. பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணலாம். என்ன அதுக்கு ஒரு 50 லைன் ஆஃப் கோட் அடிச்சு அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நீங்கள் அவ்வளோ கூட அடிக்கணும். ஸோ நாக்கு தள்ளிடும். ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஃபேட் டாகல் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இப்போ நம்ம கிளிக் பண்ணால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே மறைஞ்சிருச்சு, மறுபடியும் ஸ்லோவாக வந்து ஷோ ஆகுது. சூப்பர். ஸோ இந்த மாதிரி jQueryல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் இதோட டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குப்பை மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன்ஸ். எஸ். நான் எங்கே போகலாம், இதெல்லாம் வந்து ரிலீசஸில் போனால இப்படி இருக்குது. நம்ம jQueryக்குள்ளே போயிடுவோம். இதுவே இப்படி இருக்குன்னா ரியாக்ட்லாம் எப்படி இருக்கும்? ரியாக்ட்லாம் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, வேற லெவல். அது வந்து ஒரு கடல், ஏகப்பட்டது இருக்குது அதுக்குள்ள, இல்லையா? அதை உருவாக்கும் போது வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கல. ஆமாம். ஆனால் அதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதோட அது நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி பிச்சுக்கிட்டு போய் ஜாவாஸ்கிரிப்டே வந்து வில்லா வளைச்சது தான் வந்து ரியாக்ட். எஸ், இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு. இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் பார்க்குறோன்னு வைங்களேன், அங்கே வந்துட்டு இந்த பாக்ஸாக கட்டமாக தெரியுது இல்லை, அது ஏன் ரியாக்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி அதில் யூஐ காம்பனண்ட் இருக்குது, அது தூக்கி போட்டால் போதும் வந்துடும். எஸ், சிம்பிளு, ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்குற எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாபிக் கீழே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பேக்கு, ஆட் கிளாஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாஸாக இருக்குன்னு அதில் ஒரு 50 வீடியோ பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆனால் இது உருவாக்குறதுக்கு அந்த இன்ஜினியர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப இல்லை, இது வந்து ரொம்ப எர்லியராக இருக்குது. லைக் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சிம்பிளாக சின்ன ஃபங்க்ஷனாலிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய லைப்ரரியாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து jQuery யாரும் மெயினாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரியாக்ட் jQueryன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதில் ரியாக்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு, ஒரு சில காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் jQuery யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியாக்டெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி jQuery தான் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான்லாம் வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது jQuery தான் ஃபஸ்ட்டு படித்தேன். லைக் ஜாவாஸ்கிரிப்ட் சிம்பிளாக எடுத்து முடிச்சிட்டாங்க, அடுத்து jQuery தான்ப்பா, இதை வச்சு தான் நீ வாழ்க்கையே ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. jQuery வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் தான், யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரியாக்டும் அப்படி தானே. எஸ். ஏன்னா ஃபேஸ்புக் தான் கொண்டு வந்தாங்க அந்த இதை பில்ட் பண்ணி, அந்த லைப்ரரி பில்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து jQueryல வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஃபேஸ்புக்கோட ஒரு க்ளோன் சைன்அப் பேஜ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ jQueryயோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் போய் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுளோட சைன்அப் பேஜ் எடுத்துக்கோங்க, இமெயில் லாகின் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதுக்குள்ள உங்களோட இமெயில் ஐடி கேட்கும், அது கீழே பாஸ்வேர்ட் கேட்கும்.
ஸோ நீங்கள் எதையுமே டைப் பண்ணாமல் டைரெக்டாக வந்து போய் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னப்பா நீ எதுவுமே ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி கீழே எரர் காட்டும். இது நீங்கள் ஃபில் பண்ணல, ஸோ பாஸ்வேர்டே நீங்கள் ஃபில் பண்ணலன்னு சொல்லி எரர் காட்டும். இந்த வேலிடேட் பண்ணுறது இல்லையா? எஸ். ஸோ இதோட பேர் தான் வந்து வேலிடேஷன். ஸோ உங்கள் ஃபார்மை வந்து அவன் எழுதியிருக்கானா இல்லையான்னு சொல்லி வேலிடேஷன் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஜேக்வரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜேக்வரியில் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஜேக்வரி அதில் ஒரு எக்ஸ்பர்ட். வேலிடேஷன் இல்லையா? எஸ். மக்களே, அப்புறம் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, என்ன இடையில ரியாக்ட்லாம் பேர் விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டெடிக்கேட்டடாக நாங்கள் ஒரு டுட்டோரியலாக நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஜேக்வரியை வச்சு நம்ம இந்த வேலிடேஷனை ஒரு பேசிக் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து ஐடி நேம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு ஸோ இது இப்போ நம்ம இதுக்கு ஒரு வேலிடேஷன் செட் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 லெட்டர் அடிக்கணும், அடித்தா தான் இந்த இன்புட் பாக்ஸ் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடேஷன் ஒரு ரூல் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இன்புட் பாக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அதோட பேர் என்ன வச்சோம்? நேம்னு வச்சோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எப்போ வேலிடேட் பண்ணணும்? நம்ம யூசர் வந்து அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக டைப் பண்ணியிருக்கானா, 4 எழுத்து தான் அடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ பிளர்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபோக்கஸ்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, லைக் அந்த இன்புட் பாக்ஸ்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளருங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ பிளர் வெளியே வந்துட்டான்னா அப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இடுது. அந்த ஃபங்க்ஷனில் நீ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எடு, அவன் என்ன டைப் பண்ணியிருக்கான்னு சொல்லி எடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ யூசர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் மேலே கொடுத்துருக்க இன்புட் டேகை வந்து நம்ம எடுக்கணும்னா திஸ் யூஸ் பண்ணால் போதும். லைக் இங்கே சொன்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இது பண்ணோம்ல, ஸோ அதுக்குள்ளே தானே இது இருக்குது. ஸோ திஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை தான் இது குறிக்குது. திஸ்னா அந்த நேம், அந்த ஐடி மேலே கொடுத்துருக்கிற இது எடுத்துக்கும். டாட் வேல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போனா ஒன்றும் கிடையாது, வேல்யூவே எடுத்துக்கிச்சு. எஸ். ஓகே. அப்புறம் இஃப் யூசர் இன்புட் லெஸ்ஸர் தென் 4ன்னு இருந்தால் எனக்கு அலர்ட் காட்டுப்பா, நம்ம ஆள் வந்து கம்மியாக வந்து டைப் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் என்டர் மோர் தென் 4 characters. ப்ளீஸ் என்டர் மினிமம் 4 characters. மினிமம் 4 letters அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே நம்மளோட இன்புட் பாக்ஸ் இருக்கா? ஸோ இங்கே நான் ஒரு 2 வேர்டு அடிச்சுட்டு நான் வெளியே வரேன். இங்கே ஒர்க் ஆகலை. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கன்சோல் லாக் போட்டு பார்ப்போம். ஸோ கன்சோல் லாக் நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்கள் அவுட்புட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அலர்ட்டை வந்து ஃபஸ்ட்டே கொடுத்து பார்ப்போம். வெளியே வரும்போது வருது. ஆனால் அந்த கண்டிஷன் இஃப் லெஸ்ஸர் தென் 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம அலர்ட் பாக்ஸ் உள்ள போகும்.
இதுக்குள்ள லாக் போட்டு பார்ப்போம். யூசர் இன்புட். இந்த இஃப் கேஸே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஏன்னா லைக் ஸ்ட்ரிங்கு போட்டோம், ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம வந்து எடுத்தால் தானே அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த ஸ்ட்ரிங்கை போட்டு டாட் லென்த்துன்னு கொடுத்தோன்னா அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டாட் லென்த் கொடுக்கணும். ஸோ டாட் லென்த் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நான் 1 கொடுத்து வெளியே வந்தேன்னா என்டர் மினிமம் 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். டக்குன்னு குழம்பிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 கேரக்டர் கொடுத்துட்டு வெளியே வந்தேன்னா நம்ம இஃப் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம இன்புட்டில் 3க்கு லைக் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 3. ஸோ 3க்கு மேலே கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இன்புட் நம்மளோட அலர்ட் பாக்ஸு ட்ரிகர் ஆகலை. ஸோ இன்கேஸ் நான் வந்து 2 தான் கொடுத்துட்டு வெளியே வந்தேன்னா ஏதாவது 4 கேரக்டராச்சும் டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நமக்கு அலர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து அங்கேயே தான் காட்டும். லைக் நீங்கள் வந்து உங்கள் இன்புட் பாக்ஸு கீழே தான் எரர் காட்டும். நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் மெசேஜ் காட்டும். லைக் நான் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஃபேஸ்புக் சைன் அப். ஸோ இங்கே டைப் பண்ணனா ஸோ கீழேயே காட்டுது. இங்கே பக்கத்துலேயே ஒரு டூல் டிப்பில் காட்டுது. ஓகேவா? ஸோ இதே கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கூகுள் இமெயில்குள்ளே போயிட்டு சைன்இன்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணனா ஸோ கீழேயே ஒரு எரர் மெசேஜ் வருதா, என்டர் அன் இமெயில் ஒரு ஃபோன் நம்பர் சொல்லி கேட்குது. ஸோ அந்த இன்புட் பாக்ஸுக்கு கீழே தானே எரர் காட்டுது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த எரர் மெசேஜை டைப் பண்ண போகிறோங்க. ஸோ டிவ் கிளாஸு எரர்னு சொல்லி கொடுத்து இங்கே நம்ம எழுதின மினிமம் 4 கேரக்டர்ஸில் அதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அலர்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டிஸ்பிளே நன்னாக்க போகிறோம். லைக் நமக்கு யாராவது எப்போ காட்டணும், அவங்க ஒழுங்காக டைப் பண்ணலன்னா தானே காட்டணும். அதனால் இதை ஸ்டார்டிங்கில் டிஸ்பிளே நன்னு சொல்லி கொடுத்துப்போம். எடுத்தோடனே காமிக்கக்கூடாது, எடுத்தோடனே டிஸ்பிளே நன். ஸோ அவங்க தப்பு பண்ணால் தான் எரர் காட்டணும். அதனால் ஸ்டார்டிங்கில் டிஸ்பிளே நன் கொடுத்துட்டு நம்ம ஜேஎஸில் போயிட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே எரர் டாட் ஷோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போது நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு நான் வெளியே வரேன். ஷோ ஆகலை. ஏன்? ஒரு மிஸ்டேக், நம்ம கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ். ஸோ நம்ம இன்புட் பாக்ஸு கீழேயே இந்த எரர் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ இதே மாதிரி வந்து நான் எல்லா ஃபார்ம்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு இஃப் கண்டிஷன் போட்டு நான் கண்டிஷன் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி என்னென்னா ஜேக்வரிலேருந்து வந்த லைப்ரரி தான் அது. ஸோ அதோட பேர் ஜேக்வரி வேலிடேஷன். ஓகே ஓகே. வேலிடேஷனுக்கும் செப்பரேட் லைப்ரரி கொண்டு வந்திருக்கு. எஸ். ஸோ ஜேக்வரிலேருந்து கிரியேட் பண்ண ஒரு வேலிடேஷன் லைப்ரரி இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான லைப்ரரி தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சைனப் பேஜ் கிரியேட் பண்ணோம்ல ஃபேஸ்புக்கோட சைனப் பேஜ். ஸோ அந்த ஃபார்முக்கு நம்ம வேலிடேஷனை ஆட் பண்ணி பார்க்கலாம். சைனப் பேஜ் தானே ஆட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹரி ப்ரோ சொல்லுங்கள். ஸ்கிரிப்டை வந்துட்டு அந்த சிடிஎனை வந்து லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜேக்வரியை லிங்க் பண்ணணும். சரி ப்ரோ, சரி. ஆமாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஜேக்வரி வந்து லைப்ரரி இருக்குல்ல, அது வந்து சிடிஎன் நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நம்ம HTML கூட லிங்க் பண்ணுறோம். எஸ், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ வந்து இருந்ததுனால அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. நான் உங்களுக்கு புரியாதுங்கிறத என் வாயில சொல்ல வச்சிட்டாரு. அதுதான் டெவலப்பர். ஐயோ தலை, நீங்கள் வேறு நிறையா ஐப் கொடுக்குறீங்க. ஓகேவா? நம்ம ஜேக்வரியை ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜேக்வரியோட வேலிடேஷன் லைப்ரரி இருக்குது. ஓகேவா? அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் சேம், நீங்கள் இந்த சிடிஎன் ஆட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு சிடிஎன் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபைல் jQuery validation
அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம். சீடியான் போட்டுக்கலாமா? சிடிஎன் போட்டால் சிடிஎன் வரும். சளி வேறு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே நமக்கு jQuery வேலிடேஷனோட சிடிஎன் வந்துடுச்சு. ஸோ cdn.jsனே ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நிறையா லைப்ரரிஸில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே லைப்ரரிஸ்னு ஒரு ஃபோல்டரே இருக்குது, நிறையா இருக்குது. ரியாக்ட் இருக்கா? எல்லாமே இருக்குது. ரியாக்ட் நீங்கள் HTML வழியாக கூட ஆட் பண்ணலாம் ப்ரோ. ரியாக்ட், வியூ, பூட்ஸ்ட்ராப், அதானே ட்விட்டர் பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் தான் ட்விட்டர் பூட்ஸ்ட்ராப். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். பேக் டு த டாபிக். ஸோ இதுதான் லேட்டஸ்ட். இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட்டு ஃபைலு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு jQueryக்கு அப்புறம் தான் இதை பேஸ்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. jQueryக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிங்கன்னா jQueryயே நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி jQueryயோட லைப்ரரி ஆட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆமாம். அதே மாதிரி தான் jQuery ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் jQueryயில் எழுத போகிற கோட்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம எப்படி அந்த டெமோ ஃபைலில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு jQuery ஆட் பண்ணோம், அதுக்கடுத்து jQueryயோட கோடு ஆட் பண்ணுற ஃபைலை நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். சேம் தான் இங்கேயும். ஸோ உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம HTML ஃபைலுக்குள்ளே jQuery ஆட் பண்ணிட்டோம், jQueryயோட வேலிடேஷன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கோடு எழுத போயிடலாம். ஸோ அதுக்கு கோடு எழுதுறதுக்கு ஒரு ஃபைல் வேணும்ல. ஆமாம். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். JS-குள்ள validation.js. ஓகே. ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிவிடுவோம். /Facebook signup /js/validation.js. ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த jQuery இனிஷியேட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். $sign போட்டு டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதுவோம். சின்டாக்ஸ். ஸோ அதை நம்ம இந்த சின்டாக்ஸ் எழுத போகிறோம். லைக் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே எழுத போகிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே. அது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுக்குள்ளே தானே மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே எழுதுறோம். இதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன். இதுதான் சீல சப்போர்ட் ஆகாது. ஏன்னா சி ப்ரொசீஜர் லாங்குவேஜ். எஸ். இவர் வந்து சி புலிங்க, நான் கிடையாது. இதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கவே இல்லையே. இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் புலின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். வேலை பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான். எவனையும் டென்னிஸ் கண்டுபிடிச்ச டென்னிஸ் ரிச்சு நான் புலின்னு ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இருந்தாலும் நீங்கள் புலி தான். ஸோ அப்போலாம் இல்லை. அவர் வெப்சைட்டில் பாருங்கள். கடைசியில் பாட்காஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம், அதில் பாருங்கள். அவரோட வெப்சைட் இவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். இவ்வளோ சூப்பராக இருக்குது மட்டும் பாருங்கள். என்னடா லைப்ரரின்னு சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்கிற மேட்ரு தான் மெயின். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட வேலிடேஷன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த ஃபார்மை வேலிடேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதில் வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஃபார்முக்கு பேர் வந்து ஐடி என்ன வச்சுக்கலாம், சைன்அப் ஃபார்ம், சைன்அப்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்மை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். ஆமாம். இந்த ஃபார்மை தான் வேலிடேட் பண்ண போகிறோம்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ எப்பயும் போல் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் டாலர் டபுள் கோட்ஸ்குள்ள ஐடி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எஸ். அந்த சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணுமா? டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே. எனக்கு பார்க்கணும், கேட்பாங்கல்ல, எனக்கும் தெரியாது. எவ்வளோ வெளிப்படையாக இருக்கார் மனுஷன். ஸோ டாட் வேலிடேட் அப்படின்னு ஒரு புது ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஸோ இதுதான் நம்ம jQuery வேலிடேஷன் லைப்ரரி ஆட் பண்ணோம்ல. ஸோ அதோட ஃபங்க்ஷன். ஸோ வேலிடேட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஓகே. இப்போ நம்ம சைன் அப் ஃபார்மை இனிஷியேட் பண்ணிட்டோம், வேலிடேட் பண்ண போகிறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்மளோட சைன் அப் ஃபார்மில் நம்மளோட சைன் அப் பேஜ் ஃபார்மில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் நேம் இருக்கும். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் நேம். ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலிடேஷன் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். லைக் இதுக்கு பேர் வச்சா தானே இதை நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். நேம்
இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் எஃப் நேம். ஸோ எஃப் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஓகே. அதுக்குள்ளே இன்னொன்றும் ஃபஸ்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணோன்னா ரூல்ஸ் எழுத போகிறோம். ஸோ ரூல்ஸ்னால் எப்படி என்ன சொல்லலாம், லைக் இதுக்கு வந்து இத்தனை வேல்யூ தான் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீல்டு. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த வேல்யூ டைப் பண்ணணும், இதுக்கு நீங்கள் இவ்வளோ வேல்யூ தான் டைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வேலிடேஷன் ரூல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே ரூல்ஸ்னு அடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து அதுக்குள்ளே நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆயிடுச்சா நேம்? ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரெக்வயர்டு இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ட்ரூனா அந்த வேல்யூ என்ட்ரானா ட்ரூ, எஸ். ஆகலைன்னா ஃபால்ஸ். ரெக்வயர்ட்னா நமக்கு வேல்யூ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வேலிடேட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரூல்ஸ்னு கொடுத்தா போதும். அப்படியா? எஸ். ஓகே. இல்லைன்னா இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை கொடுக்கணும். எஸ். ஓகே, நான் வந்து இன்னும் சிம்பிளாக நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ வேலிடுங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ரூல்ஸ். ஓகே, ஸோ ரூல்ஸுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அது என்னென்னா நம்ம ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் நேமை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட் நேம் வந்து ரெக்வயர்டு ஃபீல்டு, நீ கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ட்ரூன்னு கொடுத்துக்கிறோம். ரெக்வயர்ட் ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சைனப்ங்கிற ஃபார்மை செலக்ட் பண்ணி அதை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். லைக் ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் போட்டு அதுக்குள்ளே ரூல்ஸ் போட்டு ரூல்ஸுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். எழுதி அதுக்குள்ளே நம்மளோட ஃபஸ்ட் நேமை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதி அதை வந்து நம்ம ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு வேலிடேட் எழுதிட்டோம், வேலிடேட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் எழுதி அதில் ரூல்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். அந்த ரூல்ஸ்க்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் ரூல் என்னென்ன லைக் இன்புட் ஃபீல்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இதை செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நேம்குள்ளே என்னென்ன கைண்ட் ஆஃப் வேலிடேஷன் ஆட் பண்ண போகிறோங்கிறத அதை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ என்னடா இவ்வளோ எழுதணுமே சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இதே விஷயத்த நீங்கள் இந்த லைப்ரரி இல்லாமல் எழுதுனீங்கன்னா லைக் இதை விட பெருசாக கோட் எழுதலாம். அதாவது ராவா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எழுதலாம். ஜேக்வரியிலே எழுதினாலும் நம்ம ஜேக்வரியில் பார்த்தோம்ல, லைக் அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்தோம், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஷோ கொடுத்தோம், ஹைடு கொடுத்தோம். ஸோ அந்த விஷயம்லாம் இங்கே பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எஸ், ஏன்னா அது ஆல்ரெடி வேலிடேட்னு ஒரு லைப்ரரி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்கள் ப்ரோ. அந்த சந்தேகம் என்னன்னா, அந்த கோடில் வந்து ட்ரூன்னு போட்டு கம்மா போட்டோம்ல. ஆமாம், அது எதுக்கு கம்மா? நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ரெக்வயர்டு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட். ஓ, நம்ம அந்த எரர் மெசேஜ் கூட அடிக்க தேவையில்லையா? எரர் மெசேஜ் கூட அடிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ப்ரோ. ஸோ இதுக்கு தான் இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் ஜேக்வரி எனக்கு சொல்லிக் கொடுத்த போது என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நீ ஃபார்ம்லாம் வேலிடேட் பண்ணணுன்னா ஜேக்வரி கண்டிப்பாக தேவை, ஸோ ஜேக்வரி கற்றுக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஜேக்வரியே படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதிலே வந்து கோட் பண்ணி சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஜேக்வரியே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், அதில் வேலிடேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். வேலிடேஷனாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஒரு டெவலப்பர் அவரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு எஸ் கொண்டு வந்த ஒன் ஆஃப் த லைப்ரரி தான் அந்த ஜேக்வரி வேலிடேஷன், எஸ்பெஷலி ஃபார் வேலிடேஷன். எஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம தலைவர் வந்து கேட்டார் ஏன் வந்து கமா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹரிபாரதியே கேட்குறாரு, எனக்கு 5 லெட்டர் இருக்க மாதிரி தான் எனக்கு இந்த சைன் அப் ஃபார்ம் வேணும் அப்படின்ட்டாருன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கமா கீழே
மின் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஸோ 5 லெட்டர் தானே கேட்டார் நம்ம ஹரிபாரதி. அது ஒவ்வொரு வாட்டி அறிவாதிங்கிறாரு. ஹரி ஹரி ஹரி. ஸோ ஸோ மின் என்னைக்குமே முழு பேர் சொல்ல மாட்டாரு, ஹரிபுரம் தான் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு ஹரிபாரதி அது என்னமோ இருக்கு. ஸோ மின் லென்த்து 5ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டேரெக்டாக போய் சப்மிட் கொடுத்தா ரெக்வயர்டு சொல்லி சொல்லுது. ஓகேவா? ஆமா. இப்போ அது இல்லாமல் ஒரு 2 லெட்டரை கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா டெக்ஸ்ட் தான் அது. இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்கு. மின்லென்த் எப்படி தான் எழுதுமா? எஸ். ஆ ஸோ மின் எல் வந்து கேப்ஸ் கிடையாது. நான் ஃபங்க்ஷன் எழுதுகிற நினப்பில் இங்கே எழுதிட்டேன். ஆமா. லைக் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லி வரும். ஏதாவது டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமா. இப்போ நான் ஒரு வேல்யூ டைப் பண்ணிட்டேன்னா, நீ ஒன்று தான் டைப் பண்ணியிருக்க, ஹரிபாரதி 5 கேட்டிருக்காரு, அதனால் 5 டைப் பண்ணு, 5க்கு மேலே டைப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போ வந்து அது வேலிட் ஃபீல்ட் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸ்க்கும் நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ணலாம். ஓகே, லைக் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே நம்ம உள்ள வந்து நேம் ஆட் பண்ணி அந்த அந்த நேமை வந்துட்டு அந்த jQuery வேலிடேஷனுக்குள்ளே எழுதுனா எஸ் நமக்கு வந்துட்டு Required field வந்துரும். வேலிடேஷன் போட்டாச்சு. Yep. இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்நேம்க்கு எஸ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சேம் தான். லைக் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரூல்ஸுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இங்கே எப்படி நம்ம எஃப் நேம் டிக்ளேர் பண்ணிக்கோமோ, எஃப் நேம்க்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து, லைக் கமானா கண்டினியூவேஷன், கண்டினியூஷன். சர்நேம் சொல்லி கொடுத்து இந்த சேம் விஷயத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சர்நேம்க்கு வேலிடேஷன் ஆட் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 ஃபீல்டுக்குமே ரெக்வயர்டு கேட்குது. எஸ். ஓகே, அடுத்து நம்ம மொபைல் நம்பர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு நேம் செட் பண்ணுறேன், மொபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். லைக் மொபைல் போயிட்டு லைக் சர்நேம்க்கு அப்புறம் கமாவில் மொபைல் வச்சு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ரெக்வயர்ட் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் இதுக்கும் வேலிடேஷன் வந்துருச்சு. பட் வந்து நான் எதாவது டைப் பண்ணுறேன். நம்பரும் வேலிடேட் பண்ணுங்க. நம்பரும் நம்பர் இ எப்படி? அப்படின்னு நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் அப்படின்னு. ஏன்? ஏன்னா நம்ம அங்கே வந்து டைப் வந்து நம்பர் தானே எஸ். கொடுத்துருக்கோம். ஸோ வந்து jQuery வந்து நீங்கள் டைப் நம்பர்னு கொடுத்துருக்கனால ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா நம்பர் மட்டும் டைப் பண்ணு அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணும். தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்பர்னா நம்பர் மட்டும் போட அப்படிங்கிறது. ஆமாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டுக்கு நம்ம வேலிடேஷன் கொடுப்போம். நமக்கு பாஸ்வேர்டு தானே கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டுக்கு ஒரு பேர் வச்சுப்போம். ஆமாம், நேம் வந்து டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டுன்னு வச்சு லைக் கமாக்கு அப்புறம் மொபைலுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து அங்கே பாஸ்வேர்டு கொடுத்து ரெக்வயர்டு ட்ரூ, அதுக்கு கீழே என்ன பாஸ்வேர்டு வந்து ஒரு எத்தனை மினிமம் லெட்டர் இருக்கணும்? 8 லெட்டர்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ மின் லென்த்து 8 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்டு சொல்லி கேட்குதா? நான் ஒரு 2 லெட்டர் கொடுத்தா 8 லெட்டர் டைப் பண்ணு, 8 லெட்டர்ஸ் டைப் பண்ணு சொல்லி கேட்குது. எரர் மெசேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது ப்ரோ. நாங்கள் டைப்பே பண்ணலை. jQueryல ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறப்போ நாங்கள் டைப் பண்ணோம், எரர் மெசேஜ் காமிக்கிறது. என்ன எரர் வேணும்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இது தேவை கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்ஸாக டிஃபால்ட்டாக ஒரு சில ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு சில எரர் மெசேஜ் இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, ஸோ அதோட நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேலிடேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஓபிடியூக்குள்ளே போயிட்டு லைக் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒன்று சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நேம் கொடுப்போம். லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்போம்.
ஃபஸ்ட்டு இருக்கிறது டே தானே, ஆமாம். லைக் இப்போதைக்கு சாம்பிளாக கொடுக்குறேன். ரெண்டாவது இருக்கிறது இயர், சாரி மந்த்து. மந்த் ஜான் கொடுக்கலாம், ஜானு. அப்புறம் ஃபெப்பு. ஸோ இயர் வந்து என்ன கொடுப்போம், ஒரு 99 ஆரம்பிச்சு 2005 முடிச்சிருங்க. 99, 98, இதே போதும் ப்ரோ. ஓகே, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வர மாதிரி இருக்கே. என்னடா பற்றி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாத்துக்கெலாம் சூஸ் கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணு, சூஸ் இல்லை ப்ரோ, சூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்மளோட இன்புட் பாக்ஸ்க்குலாம் பேர் வைக்கணும்ல. ஸோ பேர் வச்சுருவோம். லைக் ஃபஸ்ட் இருக்கிறது என்ன, டே. ரெண்டாவதாக இருக்கிறது மந்த்து. மூணாவதாக இருக்கிறது இயர். ஓகே, ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். ஸோ அது என்னென்னா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ஸோ அதோட பேர் வேல்யூன்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் யூசர் என்ன கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனோட வேல்யூ உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட வேல்யூ வந்து 2. ஸோ இதோட வேல்யூ ஜான், இதோட வேல்யூ ஃபெப். இதே மாதிரி இங்கேயும் இந்த சூஸுங்கிறதுக்குலாம் ஆப்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை. நாம் யாரும் சூஸ் பண்ண மாட்டோம். சூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த சூஸே வச்சுருக்கோம். அதை எவ்வளோ சூஸ் பண்ணுவாங்க. ஐயோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ணிவிடுவோம். லைக் டே ரெக்வயர்ட் ட்ரூ. இங்கே கம்மா கொடுக்கல, அதனால எரர் காட்டுது. ஸோ அடுத்து மந்த்து ரெக்வயர்டு ட்ரூ. ஓகே, அதுக்கடுத்து என்ன இருக்குது, இயர் ரெக்வயர்டு ட்ரூ. ஓகே, கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வருதான்னு பார்ப்போம். ஜூஸ் இதெல்லாம் வந்துருச்சு, சூஸ் பண்ண சொல்லி வருதான்னு பார்ப்போம். ஸோ சூஸுக்கு வரல. ஸோ நம்ம எரரு இங்கே ஷோ பண்ணல. ஆமாம், ஏன் வரல அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் சூஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்ல. ஸோ அதுக்கு வந்து எம்டி வேல்யூ கொடுக்கணும். லைக் எம்டி வேல்யூ தானே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். லைக் வேல்யூவே செட் பண்ணாமல் இல்லாமல் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் எம்டி வேல்யூ கொடுக்கணும். லைக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எம்டி கொடுத்தோன்னா, ஸோ எம்டி வேல்யூ செலக்ட் பண்ணியிருந்தா எதை கொடுக்கணும். ஸோ சூஸில் இருக்குது. ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணோன்னா லைக் 1/98 போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஜெண்டருக்கு நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட டிஓக்குள்ளே போயிட்டு ஸோ ஜெண்டருக்கு வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கமெண்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்னா, ஸோ எதுக்கு வந்து ரேடியோ பட்டனுக்கு வந்து மல்டிபிள் ரேடியோ பட்டன் இருந்தால் எதுக்கு அது ஒரே நேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா, லைக் நம்ம ஆன்சர் பண்ண போகிற விஷயம் வந்து ஒன்று தான். ஆமாம், லைக் கேள்வி ஒன்று தான். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். லைக் அதனால் ஸோ எல்லா இன்புட் பாக்ஸ்க்கும் சேம் கேள்வியோட நேம் தான் வைக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லுது. ஸோ அந்த ஒரு அந்த கேள்வியோட நேமை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் கேள்விக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேடியோ பட்டன் கிளிக் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த நேம் வந்து சேம் நேம் வைக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லா ரேடியோ பட்டனுக்கும் நேம் வந்து ஜெண்டர்னு பேர் வச்சுப்போம். ஓகே. ஸோ ஜெண்டர்னு சொல்லி பேர் வச்சிட்டோமா. அடுத்து லைக் நம்ம இயர் கீழே கம்மா கொடுத்து ஜெண்டர் ரெக்வயர்ட் கொடுத்துட்டோம். ஓகே.
ஸோ நீங்கள் வந்து யோசிப்பீங்க என்ன எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் நேம் வச்சுட்டு டேரெக்டாக வந்து ரெக்வயர்ட்னு கொடுத்தா முடிஞ்சதில்லை நினைப்பீங்க. லைக் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்கள் கோடு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தெரியும். லைக் டேரெக்டாக கோட் பண்ணிட்டு போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக் பண்ணின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக அப்பப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோன்னா ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ லைக் ஒரே ஒரு எரர் தான். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இருக்க எலிமெண்ட்டுக்கு இது ஆட் ஆயிடுச்சு. ஓகே. லைக் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் அது போயிடும். லைக் இப்போ நான் கொடுத்தேன்னா லைக் செலக்ட் பண்ணால் போயிடும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எரர் ஆட் பண்ணிட்டோம். எஸ், எல்லாத்துக்குமே எரர் ஆட் பண்ணிட்டோம். கிஷோர் ஹரி அப்படின்னு வச்சுக்கேன். ஓகே, ஐயோ ஹரி பாரதி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? லைக் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபார்மோட வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் கொடுக்கலன்னா நமக்கு எரர் காட்டும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹரி ப்ரோ சொல்லியிருந்தாரு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எரர் மெசேஜ் எல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெக்வயர்டுன்னு கொடுத்தா திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டு மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜை கூட நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். லைக் ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெக்வயர்டு ஃபீல்டுக்கு இந்த மெசேஜை நான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதையும் நம்ம ஜேக்வரியில் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா லைக் நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் ரூல்ஸ் எழுதுறீங்கல்ல, அந்த ரூல்ஸுக்கு கீழே லைக் ரூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அது கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமா வச்சு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸோ அதையும் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லைக் எஃப் நேம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஸோ ரெக்வயர்ட். ஸோ இது ரெக்வயர்டுன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு ஒரு பர்டிகுலர் லைக் ஃபர்ஸ்ட் நேமு அவங்க இன்கேஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எரர் காட்டணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ப்ளீஸ் என்டர் தி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம மெசேஜோட கஸ்டமைஸ்டு மெசேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். லைக் மின் லென்த்துக்கும் கொடுக்கலாம். ஸோ இங்கே மேலே கொடுத்தோம் பார்த்தீங்களா மின் லென்த்து. ஸோ அது கூட கொடுக்கலாம். லைக் கீழே மின் லென்த்து கொடுத்து ப்ளீஸ் என்டர் அட்லீஸ்ட் 5 letters இல்லை 3 வச்சுக்கலாமா? மினிமம் 5 letters ஃபார் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கிறேன். இப்படி ஒரு கஸ்டம் மெசேஜ் நான் போடுறேன். ஸோ இதுவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 வேர்ட் டைப் பண்ணேன்னா ஸோ ப்ளீஸ் என்டர் மினிமம் 5 letters. இப்போ நம்மளோட மெசேஜ் வந்துருச்சு. ஒன்றுமே அடிக்கலாம். ப்ளீஸ் என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லோன் பண்ண ஒரு சைனப் பேஜ், ஃபேஸ்புக் சைனப் பேஜுக்கு வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். நீங்களுமே வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வெப் டிசைனிங் சீரிஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு சைனப் பேஜ் இல்லை ஏதோ ஒரு பேஜ் உங்களுக்கு பிடிச்ச சைனப் பேஜ் பண்ணியிருப்பீங்க. அப்படி அந்த பேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்த இந்த வேலிடேஷன் மெத்தடை அந்த சைனப் பேஜுக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. எஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஜாவா ஸ்கிரிப்டும் ஜேக்வேரி வேலிடேஷன் லைக் ரொம்ப பெருசாக வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. வெரி சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கை படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடலாம். ஸோ பேசிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக படிங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான். ஆமாம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் சின்டாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதில் பேசிக் கோடிங் நாலேஜ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஸோ அது கோடிங்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி தந்துருக்கோம் 100K கோடிங் சேலஞ்சில். அதோட பிளேலிஸ்ட்டும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரோம். மறக்காமல் இதில் பார்க்கலன்னா மறக்காமல் போய் அதை பார்த்து உங்களுக்கு செட் பண்ணி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இல்லையா? எஸ். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஜாவா வேறு ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு. ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், ஜாவா வேறு ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு. அதுக்கு ஒரு கதையுமே சொல்லியாச்சு. அதே மாதிரி ஜேக்வரி வேறு எஸ்கியூஎல் குறியும் வேறு. நானும் ஒரு பாயிண்ட் போடுவேன். அதேதான் கொயரின்னு போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அது வந்து ஒரு எஸ்கியூஎல், அது வந்து ஒரு டேட்டா பேஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. ஆமாம். இட் இஸ் ஒரு லைப்ரரி.
JavaScript library. ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ திரும்ப பாருங்கள். அதேமாரி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெக் சப்போர்ட் கிட்டே கேளுங்க. அதுக்கு நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Yes, bye.